பங்குனி வெயில் நல்லா பல்ல காட்டிட்டு அடிக்கும் போதே நல்லா வந்து மிளகா செலவுலாம் காய போட்டு நல்லா வறுத்து அரைச்சிக்கோணுங்க. அடிக்கிற வெயிலில் வறுக்கவே வேண்டியது இல்லையோட்டு இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்லா வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி வந்து கறி மசாலா தூளுக்கு தான் வந்து வறுக்க போகிறேனுங்க. நேற்று குழம்பு மிளகு பிடிக்கி வறுத்தாச்சுங்க. என்னடா பங்குனின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது சித்திரை வரந்துருச்சுங்க. நான் பங்குனி மாதத்துல தான் மிளகு பிடிக்கும்னு கறி மசாலா தூளுக்கு வறுத்தோமுங்க. நல்லா காஞ்சி போச்சுங்க. எடுத்து நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாமுங்க. அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் மிளகாய்க்கு 1/4 கிலோ கொஞ்சம் துடுக்காங்க. மல்லி வந்து 1 கிலோ, சீரகம் 100 கிராமு, குருமிளகு வெந்தயம் 2 சேர்ந்துமே 25 கிராமுங்க, பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து 10 கிராமுங்க. ஃபஸ்ட்டு சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாமுங்க. பொரிக்கிறதுலே பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து மல்லி மணம் பாறையிலேயே கண்டுபிடிச்சிடலாமுங்க. சீரகம் பொரியறதுலேயும் மல்லி மணம் பாறதுலேயும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா வறுபட்டது தெரியுமுங்க. இதை எடுத்து கொட்டி வச்சுட்டு இப்போது ஏலக்காயும் வந்து போட்டுடலாமுங்க. ஏலக்காய் வந்து மணங்கணமாக நல்லா இருக்குமுங்க. இது போடுறேன்னா போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். கூடவே வந்து சோம்பு, வெந்தயம், குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாமுங்க. எல்லாம் வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாமுங்க. கொஞ்சம் ஆறட்டுமுங்க, இல்லாட்டி வந்து வேர்வை வந்துடும். இப்போ அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக கல் போட்டு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாமுங்க. நல்லா வெயிலில் காய போட்டிருக்கணுங்க. அப்போ தான் வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்தெடுத்து ஒரு நுணுக்கி விட்டுறலாமுங்க. கருவேப்பிலை அப்படியே ஓடுறதுக்கு அந்த குச்சி கோலில் எடுத்துடலாம். எடுக்காமல் வேணாலும் போடலாமுங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாமுங்க. இப்போ அதே சட்டியில் வந்து வரமிளகா கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வறுத்தோம்னா நெடி வராது, அதாவது காரம் மூக்கில் ஏறாதுங்க. பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாமுங்க கருகாமல். அதையும் வறுத்து போட்டு நாங்கள் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் போட மாட்டோமுங்க. கொம்பு மஞ்சளோ மஞ்சத்தூளோ எதுவும் சேர்த்த மாட்டோம். இது வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நீங்கள் காய்கறி குழம்பு மிளகா அரைச்சி வைக்கிறதுக்கு சட்டுன்னு வேலையாயிருமுங்க அரைச்சி வச்சுட்டா வறுத்திக்கு. இப்போ இந்த வரமிளகாயை வந்து நல்லா இடித்து அதுக்குள்ளே போட்டுக்கலாமுங்க. எங்கள் ஊர் மிஷின்காரர் அப்போ தான் அரைப்பாருங்க. இந்த கறி மசாலா தூள் வந்து சிட்டி அம்மனிகளுக்கு மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் இருக்கிற எங்களை மாதிரி அம்மனிகளுக்கு வந்து தேவைப்படுதுங்க. ஏன்னா காடுகருக்குள்ளே வேலை செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சலுப்பு தட்டி போகுதுங்க. ஒன்றொன்னா வறுத்து அரைச்சி அப்புறம் குழம்பு வைக்கிறதுனா கொஞ்சம் சலுப்பாகி போகுதுங்க. அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுட்டா வருஷத்துக்கு எங்களுக்கு கவலை இருக்காது. பாருங்க, நீங்களும் வறுத்து அரைச்சி பாருங்கள். நல்லா இருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நான் அளவு சொல்கிற விதம் உங்களுக்கு புரியலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவுகளையெல்லாம் போட்டுறணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய்ங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமுங்க.